Hello everyone, welcome to Cook with Subi. இன்னைக்கு சாக்லேட் டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு சாஸ் பேனில் நான் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை கொதிக்க வச்சுக்கிறேன். தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும்போது நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பிடிக்கணும் நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். டீ தூள் தண்ணி நல்லா கொதிக்கும் போது சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். கொக்கோ பவுடர் இந்த அளவுக்கு இவ்வளோ தான் சேர்க்கணும். நீங்கள் நிறைய சேர்த்திங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரி பிட்டர் டேஸ்ட் கொடுக்கும், உங்களால் குடிக்க முடியாது. கொக்கோ பவுடர் சேர்த்து ஒரு விஸ்கர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். 3 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். என்னோடது காய்ச்சின பால் சேர்த்துட்டு திரும்ப விஸ்கர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா இதை கொதிக்க வச்சுக்கோங்க. ஸோ இப்போது டீ கொக்கோ பவுடரோட ஃப்ளேவரில் நல்லா இறங்கிடுச்சு. நல்லா கொதி வர ஆரம்பிக்கும் போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வடிகட்டிடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான ஒரு கொக்கோ டீ ரெடி. இதில் நிறைய வேரியன்ஸ் இருக்குது. இதுலேயே சில சின்னமன் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. அது நான் இதுக்கப்புறம் வர வீடியோஸில் நான் அதை அப்லோட் பண்ணுறேன். ப்ளெயினான ஒரு கொக்கோ டீனாக்கா இது தான். அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா கொக்கோ பவுட்ரு கொடுத்துருக்க அளவுக்கு மேலே சேர்க்காதீங்க. ஒரு மாதிரி கசந்துடும், அப்புறம் டீ குடிக்கவே நல்லா இருக்காது. ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டீ வெரைட்டி. ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.